கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராகவே இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார். இதோ உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே நிலைத்து இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்யணும். உலகத்தில் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போவது கிடையாது என்று வசனம் சொல்கிறது. இதே போலத்தான் உலகத்தில் உள்ள எல்லா அசுத்தமான காரியங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒழியும். ஆனால் கர்த்தருடைய சித்தம், அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே இந்த உலகத்திலே நிலைத்து நிற்க முடியும். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையின் பிரகாரம் அவருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தையிலே அதிகாரம் உண்டு, அவருடைய வார்த்தையிலே அற்புதம் உண்டு என்பதை நாம் விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி நாம் நிலைத்து அவருடைய வார்த்தையின்படி செயல்படுவோம் என்றால் உலகத்திலே எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தை கேட்கிறவர்களே, அவருடைய சித்தத்தின்படி செய்யும்போது, அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் போது கர்த்தர் அனுதின வாழ்க்கையிலே நமக்கு எல்லா விதமான தேவைகளையும் பரத்திலிருந்து அவர் போதுமானவராயிருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் இழந்து போவதே கிடையாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். எல்லாவித காரியத்திலும் அவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.